இங்கே சின்ன சின்ன புட்டி கடைலாம் நடத்துகிறாங்களே, காய்கறி மளிகை கடைலாம், அந்த சிறு வணிகத்திலே அந்நிய முதலீடை அனுமதிக்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது, சட்டம் கொண்டு வந்த போது, இங்கே இன்னைக்கு எப்படி இங்கே ஸ்டாலின் சென்னையிலே வீரம் முழக்கம் விடுகிறாரோ, கோஷம் விடுகிறாரோ, வேகமாக பேசுகிறாரோ, புலியை போல் விரும்புகிறாரோ, அதே போன்று அன்றைக்கு கருணாநிதி இங்கே பேசினார். அந்நிய முதலீட்டிலே, சிறு வணிகத்திலே அந்நிய முதலீடை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வீரவாசமாக பேசினார் கருணாநிதி. ஆனால் அந்த சட்டம் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியது இந்த திமுக அரசு. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நான் இருக்கிற வரை இந்த தமிழகத்திலே சிறு வணிகத்திலே அந்நிய முதலீடு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இன்று வரை அதை நடைமுறை காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகள், பெண்கள், மீனவர்கள், மாணவர்கள் இப்படி விதவிதமான கேட்டகரிஸ்ல போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி திமுக வகை தொகை இல்லாம வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருந்துச்சு. அதுல சிறு வணிகர்களுக்காக திமுக சிதறவிட்ட பொய் வாக்குறுதிகளும் அடக்கம். சிறு வணிகர்களுக்கு அளிச்ச வாக்குறுதியை பார்த்தா ஆரம்பமே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு அமர்க்களமான வாக்குறுதி தான். மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு நகரங்கள்ல வர்த்தக மையம் நகரங்கள் அமைக்க இருந்த அந்த வர்த்தக மையங்கள் ஒரு அடி கூட நகரவே இல்லை. சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக டிட்கோ, சிட்கோ மாதிரி வங்கிகளோட இணைஞ்சு நிதி உதவி வழங்குற மாதிரி புதிய நிறுவனம் உண்டாக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வழங்கினாங்க. அதுவும் பொய்யா போச்சு. சிறு குறு தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யற பொருட்களை குறைஞ்சபட்சம் 15% அரசு துறைகளுக்கு வாங்குவோம் நாங்க. அதுக்கான விலைய 10% சலுகை தரோம்னு வேற சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அந்த வாக்குறுதியே தள்ளுபடி ஆயிருச்சு. மாநகராட்சி, நகராட்சி கடைகள்ல வசூலிக்கிற அதிக வாடகையை பரிசீலிப்போம், புதிய வாடகை கட்டணம் போடுவோம், வார சந்தை, நடைபாதை, நகர்ந்து செல்கிற கடைகள்ல உள்ளாட்சித்துறை வசூலிக்கிற கட்டணம் ரத்துனாங்க. அந்த வாக்குறுதியை ரத்தானதுதான் மிச்சம். தீப்பெட்டி, பட்டாசு மாதிரியான 21 சிறு தொழில்களை திரும்பவும் மத்திய அரசோட சிறு குறு தொழில் பட்டியல்ல இணைக்க போறதா கூட ஒரு வாக்குறுதியை திமுக தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. பிறகு அது அவங்களுக்கு மறந்துச்சு. சிதம்பரத்திலேயே கவரிங் போலி நகை தயாரிப்புக்கான சிறப்பு தொழில் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை திமுக வாரி வழங்குச்சு. இந்த வாக்குறுதியிலே போலின்னு வந்ததால என்னவோ இந்த வாக்குறுதியும் பொய்யா போச்சு. பட்டாசு தயாரிப்புல பயன்படுத்துற திரி தயாரிப்பு சிறு தொழிலாக அறிவிக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி வேற வெளியாச்சு. அது 303வது வாக்குறுதி. இந்த வாக்குறுதி மூலமா சும்மா திரின்னு திரிச்சதுதான் மிச்சம். மொத்தத்துல சிறு வணிகர்களுக்கு திமுக தந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? அது எல்லாம் போயே போச்சு.